இந்த சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு டாபிக் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு தி சர்ச் ஆன் கேஸ்டிசம். நம்மளுடைய சபைக்கு பிரதானமாக ஜாதிங்கிற ஒரு காரியத்தை பற்றி நம்மளுடைய சர்ச்சுக்கு பைபிளில் இருந்து நமக்கு இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்குறோம். பாருங்க, நான் முதல்ல இதை பற்றி ஜாதியை பற்றி நம்ம சர்ச்சுக்கு சொல்லித்தரலாமா வேணாமா இதெல்லாம் நான் யோசிச்சுட்ருக்கிறப்போ என் மைண்டில் வந்துட்டு இருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, வை திஸ் டாபிக், ஏன் வந்து இதை நம்ம வந்து சொல்லித்தரணும் நம்ம சர்ச்சுக்கு, ஏன் வந்து இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி இதை கண்டனம் பண்ணி பல அரசியல் கட்சிகள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில். அதுக்கப்புறம் வந்து ஆர்வலர்கள் வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அநேக அமைப்புகள் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்குது, ஜாதியை பற்றி, ஜாதி தப்புங்கிறத பற்றி. ஸோ இதெல்லாம் நிறைய பேர் கண்டனம் பண்ணி ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க, அதை அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அவங்க வந்து நிறையா ஏன்னா லைக் அவங்க லீகலாகவும் சரி மித்த ஏரியாஸ்லேயும் சரி அவங்க வந்து அவங்களால என்ன முடியுமோ இதை ஒழிக்கிறதுக்கு, அபாலிஷ் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சிகளாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இதை நம்ம பேசணும் அப்படின்னு வந்து என் மைண்டில் வந்து தோணிகிட்டு இருந்துச்சு. ஸோ பாருங்கள், லைக் அப்புறம் ஃபைனலாக நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா, இதை பேச வேண்டியது ஏன் அவசியம், இல்லை நான் வந்து எதுக்கு இதை நம்ம சர்ச்சுக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, பாருங்கள், நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கலைன்னா, நீங்கள்லாம் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட உடனே நீங்கள் ரோட்டில் இறங்கி போராட ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை வந்து நம்ம ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை ஜாயின் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு லைக் ஏதாவது நம்ம அக்ரெசிவாக பண்ணணும் கேஸ்டிசமை கவுண்டர் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் கிடையாது நம்மளுடைய கோல். ஏன்னா பாருங்கள், உலகத்தில் வந்து அநேக காரியங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஒருத்தங்க கொன்னுக்கிறாங்க, சீட் பண்ணுறாங்க, மர்டர் பண்ணுறாங்க, அடல்ட்ரி இருக்குது, விபச்சாரம் வேசித்தனம் இருக்குது, ஒருவர் ஏமாற்றிக்கிறாங்க, ஒருவர் அவங்க வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, ஹராஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே நடந்துகிட்ருக்குது. பாருங்கள், லைக் விக்கிரக ஆராதனை நடந்துகிட்ருக்குது. ஸோ அந்த மாதிரி பல தீமைகள் இருக்குது சொசைட்டியில். அண்ட் நம்மளுடைய கோல் என்ன இல்லை அப்படின்னா, அந்த ஈவிலெல்லாம் உலகத்தில் நடக்குது பார்த்தீங்களா, அதை நியாயம் தீர்க்கிறது கிடையாது. பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 5:12 அவர் என்ன கேட்குறாருன்னா, புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமான்னு கேட்குறாரு. ஸோ நம்மளுடைய வேலை வந்து வெளியில் இருக்கிற ஜனங்களை நியாயம் தீர்க்கிறது கிடையாது. ஸோ சொசைட்டியில் வந்து கேஸ்டிசம் இருக்குதா, கரெக்ட், பட் அதை நியாயம் தீர்க்கிறது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, கிறிஸ்டியன்ஸாக ப்ரைமரிலி. ஏன்னா வசனம் சொல்லுது 13வது வசனத்தில், 1 கொரிந்தியர் 5:13 சொல்லுது, புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார்னு சொல்லி பைபிளில் வந்து ரொம்ப அழகாக வந்து போட்டிருக்குது. ஸோ வெளியில் இருக்கிற அநியாயம் அநீதியெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, ஆண்டவர் அவங்கள பார்த்துக்குவார். அவரை நம்ம சார்ந்திருக்கிறோம், வி ட்ரஸ்ட் இன் ஆர் காட், ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுறலாம். ஆனால் நமக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுங்களா, வெளியில் இருக்கிறவங்களை நியாயம் தீர்க்கிறது கிடையாது, உள்ளே இருக்கிறவங்கள நியாயம் தீர்க்கிறது. அதே வசனத்தில் நம்ம பார்க்குறோம், 12வது வசனத்தில், உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள்னு சொல்லி பால் வந்து அங்கே இருக்கிற சர்ச் மெம்பர்ஸுக்கு கொரிந்தில் வந்து ஞாபகப்படுத்துகிறார். ஸோ வெளியில் அக்கிரமம் அநியாயம் அநீதி எல்லாம் நடக்குதா, நாம் எதுவும் பண்ண முடியாது, ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்குறோம். பட் சபைக்குள்ள அதே அக்கிரமம் அநியாயம் அநீதி துன்மார்க்கம் நடந்துட்டு இருக்கிறப்போ கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, நம்ம வந்து நியாயம் தீர்க்கணும், அதை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். பாருங்கள், எபேசியர் 5:11 சொல்லுது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கண்டித்து கொள்ளுங்கள்னு சொல்லி வசனம் இருக்குது. ஸோ டு நாட் டேக் பார்ட் இன் த டீட்ஸ் ஆஃப் டார்க்னஸ் பட் எக்ஸ்போஸ் தெம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் நான் என்ன கன்வின்ஸ் ஆகிட்டேன்னா, ஆமாம், கேஸ்டிசம் வெளியில் இருக்குது, நிறைய காரியம் நடக்குது. ஒவ்வொரு நாள் நம்ம வந்து நியூஸில் நம்ம படிக்கலாம், அது நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும்.
இன்ஸ்டிடியூஷன், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில், பெரிய பெரிய தலைவர்கள் மத்தியில், ஐஏஎஸ் ஐபிஎஸ் மத்தியில் கேஸ்டிசம் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்குது, எல்லா காலேஜ், எல்லா யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்ப துக்கம் அடையிறோம். பட் அந்த காரியங்களை எல்லாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துடலாம். பட் எதை நம்ம அட்ரஸ் பண்ணணும், எதை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னா சபைக்குள்ளே அந்த பிரச்சனை இருக்கிறப்போ. அண்ட் பாருங்கள், சர்ச்சுக்குள்ளே இன்னைக்கு கேஸ்டிசம் இருக்கிறதுனால இது நம்ம பேசி ஆகும். ஸோ ஏன் பேசணும் இதை பற்றி? ஏன்னா த ப்ராப்ளம் இஸ் தேர் இன் த சர்ச். சபையில் இருக்குது, இல்லைன்னா நம்ம இதை பற்றி பேச தேவை கிடையாது. பட் சர்ச்சுக்குள்ளே இருக்குது, கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே இருக்குது. அண்ட் நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறதுனால பாருங்கள், தீமைன்னு நம்ம சொல்லணும், கெட்டதை கெட்டதுன்னு சொல்லணும், இருளுன்னு நம்ம சொல்லணும், நல்லதுன்னு நம்ம சொல்லணும். அண்ட் இது வந்து சபையினுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, சபையினுடைய அங்கத்தினர்களுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இது. அண்ட் போதகர்களுடைய ஒரு பொறுப்பு இது நமக்கு ஆப்ஷன் கிடையாது. we have to call out evil. ஸோ இந்த ஸ்டடியுடைய கோல் என்ன அப்படின்னா, இந்த கேஸ்டிசம் இருக்குது பார்த்தீங்களா, சபைக்குள்ளே இருந்துட்டு இந்த 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 பிரிவினை கேஸ்டிசம், இதை எக்ஸ்போஸ் பண்ணுறது தான். அண்ட் நான் சின்சியராக என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, பாருங்கள், இந்த பிரச்சனைக்கான தீர்வு சபைக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, உலகத்தில் வேறு யாருக்கிட்டையுமே இல்லை. அவங்கெல்லாம் பேசலாம், வெளியில் இருக்கிறவங்க, தேவனை அறியாதவர்கள், கிறிஸ்துவ புறக்கணிக்கிறவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், தேவனை வெறுக்கிறவர்கள், ஐடல் வர்ஷிப்பர்ஸ், இவங்கெல்லாம் இதை தப்புன்னு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர இதுக்கான தீர்வு அவங்கக்கிட்ட கிடையாது. அண்ட் இது எவ்வளோ பெரிய ஈவிலுங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா அவங்கக்கிட்ட தேவனுடைய வார்த்தை கிடையாது. நம்மக்கிட்ட ஆண்டவருடைய வேர்டு இருக்குது, ஆண்டவருடைய லிவிங் வேர்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ விருப்பத்தின் அடிப்படையில் மட்டும் நம்ம இதை பேசலை, எனக்கு இன்னைக்கு பேசணும்னு தோணுது அதனால் பேசுகிறேன்னு மட்டும் கிடையாது. நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்குது தேவனுடைய வசனத்திலிருந்து இந்த மாதிரி காரியங்களை அட்ரஸ் பண்ணுறது. ஓகே. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஐ சின்சியர்லி பிலீவ் தட் ஓன்லி we can find the solution. நம்மக்கிட்ட மட்டும்தான் இதுக்கான தீர்வு இருக்குது, ஏன்னா நம்மக்கிட்ட மட்டும்தான் தேவனுடைய வார்த்தை இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனோட நம்ம ஜெபிச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் மகிமை அடைங்கப்பா, இந்த நாங்கள் படிக்க போகிற காரியங்கள் மூலமாக உங்களுடைய சபையை நீங்கள் சுத்திகரிங்க. ஆண்டவரே, இந்த திருச்சபை வந்து உங்களுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களுடைய மனவாட்டியாக இருக்குது ராஜா. ஆண்டவரே, we will be held accountable for what we do to your people. நாங்கள் ஜனங்களை எப்படி நடத்துகிறோங்கிறதுக்கு ஆண்டவரே நாங்கள் உங்ககிட்ட நாங்கள் பதில் தரணும் ராஜா. அண்ட் உங்களை நாங்கள் எப்படி இந்த உலகத்துக்கு நாங்கள் காட்டுறோங்கிறத குறித்து ஆண்டவரே நாங்கள் we are responsible, we will be held accountable for that. நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ கிருபை செய்யுங்கப்பா. தேவனை அறியாத ஜனங்க மத்தியில் ஆண்டவரே நாங்கள் ரொம்ப எச்சரிக்கை உள்ளவர்களாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக நாங்கள் வாழ்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. உங்களை நாங்கள் தவறான விதத்தில் நாங்கள் காட்டிடக்கூடாது ஆண்டவரே. உங்களை கனவீனப்படுத்துகிற விதத்தில் எங்களுடைய வாழ்க்கை இருந்துடக்கூடாது ராஜா. எங்களை உங்களுடைய குமாரனுடைய சாயலில் நீங்கள் மாற்றுங்க. உங்களுடைய குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் இந்த ஜெபத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ராஜா. ஆமென். ஸோ பாருங்கள், ஸோ நம்ம டாபிக்குள்ளே வரலாம். ஸோ வாட் இஸ் கேஸ்ட்? ஜாதிங்கிறது என்னது? ஒரு சிம்பிளான டெஃபினேஷன் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது நான் வந்து ஒரு சிம்பிளிஃபைட் டெஃபினேஷன். ஜாதி என்பது மனிதர்களை பிறப்பின் அடிப்படையில் பிரிக்கும் ஒரு சமூக முறை. தட் இஸ் வாட் கேஸ்ட் இஸ். கேஸ்ட்டுங்கிறது சொசைட்டியை, மனிதர்களை பிறப்பின் அடிப்படையில் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். ஓகே. அண்ட் இது எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது? எங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து வருது? எங்கேருந்து வருது தெரியுங்களா? ஹிந்துவிசம்லேருந்து. ஹிந்துவிசம் தான் ரூட் ஆஃப் கேஸ்டிசம். ஹிந்துவிசம் இல்லாமல் கேஸ்டிசம் கிடையாது. ஹிந்துவிசம் வந்து ரூட் மாதிரி, அதாவது அது வந்து வேர் மாதிரி. அண்ட் அந்த வேர்னுடைய கனி, அந்த மரத்தினுடைய கனி தான் என்னது? கேஸ்டிசம்.
ஓகே, இது ரெண்டுமே இன்செப்பரபிள், தே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரலைன்னா எல்லா ஹிந்துக்களும் ஜாதி பார்க்குறவங்க ஜாதி வெறியர்கள் நான் சொல்ல வரல. ஆனால் ஜாதி பார்க்குற எல்லாருமே ஹிந்துக்கள். ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேஸ்ட் கான்ஷியஸாக இருக்கிறீங்கன்னு வைங்களேன், ஜாதி பார்த்து தான் பழகிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்குதுன்னா, உங்களுக்கு அந்த ஏர்ஜ் இருக்குது அப்படின்னா, அண்ட் நீங்கள் உங்களைவே கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன், then I want to remind you that you are not a Christian, you are a Hindu actually. நீங்கள் கிறிஸ்தவன் கிடையாது. லூக் 6வது அதிகாரம் 44வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படுதாம். ஸோ எல்லா மரத்தையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதனுடைய கனியை வச்சு. அண்ட் நான் இப்போ என்ன சொன்னேன், கேஸ்டிசமுங்கிற ஹிந்துவிசமுங்கிற மரத்தில் இருந்து விளையிற கனி தான் கேஸ்டிசம்னு நான் சொன்னேன். இப்போ கிறிஸ்டியன்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஹிந்துவிசம்னுடைய ஃப்ரூட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா, நீங்கள் உங்களையே கிறிஸ்டியன் சொல்கிறீங்க, பட் உங்களுக்குள்ள ஜாதி பெருமை இருக்குது, இல்லை ஜாதியின் அடிப்படையில் ஒரு தாழ்மை மனப்பான்மை இருக்குது, இல்லை ஜாதியின் அடிப்படையில் ஒரு வைராக்கியம் இருக்குதுன்னு வைங்களேன். எனிவே, ஸோ நீங்கள் அந்த ஜாதியை குறித்து நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள நீங்கள் எதனுடைய வேறு, நீங்கள் எந்த மரமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஹிந்துவிசம் தான். யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன் yet. ஸோ ஹிந்துவிசமை கேஸ்டிசமை ரெண்டையும் நம்ம செப்பரேட்டே பண்ண முடியாது. ஓகே, there cannot be one without the other. ஒன்று இல்லாமல் இன்னொன்று கிடையாது. ஸோ மறுபடியும் நம்ம அந்த டெஃபினேஷனுக்கு போகலாம் பாருங்கள். ஜாதி என்பது மனிதர்களை பிறப்பின் அடிப்படையில் பிரிக்கும் ஒரு சமூக முறை. ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் கொஸ்டின் என்னென்னா, எப்படி வந்து லைக் ஏன் இதை பண்ணுறாங்க? why do they do it? பிறப்பின் அடிப்படையில் நம்ம பிரிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஏன் அதை பண்ணுறாங்க தெரியுங்களா? ஏன்னா இந்து புராணத்தில் ஸோ ஒரு கடவுள் இருக்கிறாரு, ஸோ கால்ட் காட், அண்ட் பேர் வந்து புருஷா அந்த கடவுள் பேர். அண்ட் அந்த கடவுள் வந்து அவர்கிட்டருந்து வந்து வெளிப்பட்ட 4 குரூப் இருக்கிறாங்க. ஸோ ஒன்று தலையிலிருந்து ஒரு குரூப் வந்து வராங்க. தே எமர்ஜ் ஃப்ரம் த ஹெட், மவுத்துங்கிறாங்க, அவங்க பேர் தான் பிராமின்ஸு. அண்ட் இன்னொரு குரூப் வந்து ஆமிலிருந்து வந்து எமர்ஜ் ஆகி வராங்க, அவங்க பேர் தான் க்ஷத்ரியஸ். அண்ட் இன்னொரு குரூப் வந்து அந்த புருஷாங்கிற கடவுளுடைய தொடையிலிருந்து புறப்பட்டு வராங்க, அவங்க பேர் வைஷ்யஸ். ஆனால் அதே மாதிரி வந்து இந்த கடவுளுடைய பாதத்திலிருந்து புறப்பட்டு வராங்க ஒரு குரூப், அவங்க பேர் தான் சூத்ராஸ். பாருங்கள், இது வந்து மனுஸ்மிருதி, ரிக்வேதா, பகவத்கீதா எல்லாத்துலேயுமே இது இருக்குது. ஓகே, ஸோ என்டையர் ஹிந்து டெக்ஸ்டில் இது தான் இருக்குது. அவங்க புனித நூலுன்னு சொல்லப்படுகிற எல்லாத்துலேயுமே இது இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கேஸ்டாக வந்து நம்ம பார்க்கலாம். பிராமின்ஸுங்கிறவங்க யார்? ஹூ ஆர் த பிராமின்ஸ்? ஸோ பிராமின்ஸ் யார் அப்படின்னா, தே ஆர் கன்சிடர்ட் டு பி த சுப்ரீம் அமங் ஆல் கேஸ்ட். எல்லா ஜாதிக்கும் மேலே, எல்லா மனிதர்களுக்கும் மேலே, இருக்கிறதுலையே சிறந்த, இருக்கிறதுலே பயங்கர நோபலஸ்ட் ஆஃப் ஆல் யார் அப்படின்னா இந்த பிராமணர்கள் தான். அக்கார்டிங் டு ஹிந்து மித்தாலஜி, ஹிந்து புராண கதையின்படி இதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் அவங்க தான் யாராமா, தே ஆர் த சீஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் காட். தேவனை வெளிப்படுத்துகிற இல்லை அந்த பொறுப்பை வந்து கொண்டிருக்கிற முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னா பிராமணர்கள் தான். மித்த ஜாதிக்கு கடவுளை பற்றி சொல்லித்தர்றது பிராமணர்கள் தான். அண்ட் கடவுள்கிட்ட போகிறதுக்கு ஒரே தகுதி இருக்கிறவங்க அவங்களும் யார்? பிராமணர்கள் தான். ஸோ பிராமணர்கள் தான் பலி செலுத்த முடியும், பிராமணர்கள் தான் வந்து ஆசின் எல்லா ரிச்சுவல்ஸ், எல்லா சடங்காச்சாரையும் அவங்க தான் பண்ண முடியும். அவங்க தான் இந்த வேதாஸை, புராணஸை வந்து போதிக்கவும் கற்றுத்தரவும் வந்து அவங்களால தான், அவங்களுக்கு தான் அந்த ரைட் இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாது. ஸோ இவங்க தான் வந்து பிராமின்ஸ். ஏன்னா அடுத்தது யார்? இது க்ஷத்ரியஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப். அவங்க எங்கேருந்து வராங்க? ஆர்ம்ஸிலிருந்து, புருஷாங்கிற நபருடைய ஆர்ம்ஸிலிருந்து புறப்பட்டு வராங்க, கரங்கள்லேருந்து. ஏன்னா அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க தான் ரொம்ப உறுதியான வலிமையானவர்களாமா. ஒரு கண்ட்ரியில்
இருக்கிறதுலே அந்த டாப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான். இந்தியாவோட எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸோ ஒரு ஹிந்துவிசம், அக்கார்டிங் டு ஹிந்துவிசம் சத்ரியஸ் தான் ரூலிங் கிளாஸ். ஓகே, அவங்க தான் வந்து போர் வீரர்கள், அவங்க தான் நிர்வாகிகள், அவங்க தான் ஆட்சியாளர்கள். ஏன்னா அவங்களுடைய வேலையே என்னென்னா போர்க்காலம் வர்றப்போ போருக்கு போகிறது அண்ட் சமாதானமான காலத்தில் ஆட்சி செய்கிற பொறுப்பு வந்து அவங்களுக்கு தான் இருக்குது. இது வந்து 2வது குரூப். 3வது குரூப் ஒன்று இருக்குது, அவங்க தான் வந்து வைஷ்யஸ். இது வந்து இந்த புருஷாங்கிற கடவுளுடைய தொடையிலிருந்து புறப்பட்டு வந்த ஆட்கள். அண்ட் இவங்க வந்து ஒரு தாழ்ந்த குரூப், பிராமணர்களுக்கும் சத்திரியாவுக்கும் கீழே இவங்க வைஷ்யஸ். இவங்களுடைய வேலை என்ன தெரியுங்களா? ஒரு நாட்டுக்கு செழிப்பை கொண்டு வர்றது, ஒரு நாடை வந்து செழிப்பாக வச்சுக்கிறது. எப்படி? விவசாயம் பண்ணுறது மூலமாக, கால்நடை மேய்த்தல் மூலமாக, வர்த்தகம் செய்கிறது மூலமாக. இதுதான் அவங்களுடைய வேலை. நான் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த 3 ஜாதி, அதாவது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், இவங்க 3 பேர் தான் 2 தடவை பிறக்கிற ஜாதியம். அதாவது இவங்க வந்து மாம்சரீகமாகவும் பிறக்கிறாங்க, ஆவிக்குரிய ரீதியிலையும் இவங்க வந்து இவங்க மட்டும்தான் பிறப்படைய முடியும். ஓகே, இவங்க மட்டும்தான் இந்த வேதிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். ஹிந்து ஹோலி டெக்ஸ்ட்டை அவங்க தான் படிக்க முடியும். இவங்க தான் வந்து பரிசுத்த நூல்களை வந்து படிக்க முடியும். ஸோ த்விஜான்னு சொல்லி ஒரு கான்செப்ட், அதுதான் வந்து இந்த இருமுறை பிறக்கப்படுறது. ஓகே, அண்ட் வந்து இவங்களுக்கு ஒரு ரிச்சுவல் இருக்குது, ஒரு சடங்கு, இந்த உபநயான்னு சொல்லி ஒரு சடங்கு இருக்குது. அதில் என்ன ஆகுன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் பர்த் அக்வயர் பண்ணுற, அதாவது ஆவிக்குரிய பிறப்பை அடையிற ஒரு சடங்கு. அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு பையன் வந்து அவனுடைய ஒரு டீனேஜ் ஒரு பருவத்தில் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு ஒரு பூணல் வந்து போட்டு விட்றாங்க. ஸோ அவனுடைய லெஃப்ட் ஹேண்ட் அவனுக்கு ஒரு பூணல் வந்து போட்டு விட்ற அந்த செரிமனியில் அவன் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆவிக்குரிய ரீதியில் அவன் பிறப்படைஞ்சிட்றான்னு சொல்லி ஹிந்துவிசம் வந்து டீச் பண்ணுது. இப்போ இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, இதுதான் லாஸ்ட் குரூப். அவங்க பேர் தான் வந்து சூத்ராஸ். அண்ட் இவங்களை பற்றி ஹிந்துவிசம் என்ன டீச் பண்ணுது அப்படின்னா, இவங்க வந்து புருஷாங்கிற கடவுளுடைய பாதத்திலிருந்து தோன்றி வந்தவங்க, ஃப்ரம் த ஃபீட். இவங்களுக்கு வந்து எந்த அந்தஸ்தும் கிடையாது, எந்த கண்ணியமும் கிடையாது, நோ டிக்னிட்டி, நோ ஸ்டாட்டஸ் இன் த சொசைட்டி. அண்ட் இவங்களை வந்து ஒரு வேலைக்காரர்கள், அதாவது கீழ்த்தரமான வேலை செய்யறதுக்காகத்தான் இந்த ஜாதியில் இருக்கிற ஜனங்க பயன்படுத்தப்படுவாங்க. யாருக்கு இவங்க வேலை செய்யணும்? இந்த மேலே இருக்கிற 3 கேஸ்ட்டுக்கும் வேலை செய்கிறது தான் இவங்களுடைய வேலை. ஓகே, அண்ட் பகவத்கீதாவில் ஹிந்துவிசமில் ரொம்ப செலப்ரேட் பண்ணப்படுற கடவுள் கிருஷ்ணா இருக்கிறார் பார்த்தீங்களா? அந்த கிருஷ்ணா வந்து பகவத்கீதாவில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சூத்ரா வந்து மோட்சம் அடையிறதுக்கு, அவன் வந்து ஒரு மோட்சம் அடையணும்னா, முக்தி பெறணும்னா, அவன் வந்து இந்த 3 ஜாதிக்கும் வந்து தன்னுடைய வாழ்க்கை முழுசும் உண்மையாக அவங்கள சேவிச்சிருக்கணுமா. அப்படி சேவிச்சா மட்டும்தான் மோட்சம் அடைய முடியும், வேறு வழியே கிடையாது. அண்ட் பாருங்கள், இந்த சூத்ராக்கள் வந்து வேதத்தை படிக்கக்கூடாது. ஹிந்து வேதத்தை அவங்க படிக்கிறதுக்கு அவங்க தகுதியற்றவர்கள். அண்ட் தெய்வீக, அதாவது ஒரு பலி செலுத்தப்படுறப்பையோ ஒரு புனிதமான காரியம் நடக்கிறப்பையோ சூத்ரர்கள் அங்கே இருக்கக்கூடாது. தே ஷுடன்ட் பி தேர். அவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, அவங்க எந்த நிலத்தையும் அவங்க வந்து ஓன் பண்ணக்கூடாது. தே ஷுடன்ட் ஓன் எனி லேண்ட். அண்ட் ஒரு பிராமின் வந்து ஒரு சூத்ராவை வந்து ஒரு சூத்ரா ஒரு பிராமினை வந்து ஒருவேளை அடிச்சிட்டாலோ தூஷணமாக பேசிட்டாலோ அவன் கொல்லப்படணும். அண்ட் இதுவே வந்து ஒரு சூத்ரா வந்து பிராமணன் தப்பாக பேசிட்டானா அவனுடைய நாக்கை அறுக்கப்படணும்னு சொல்லி ஹிந்துவிசம் டீச் பண்ணுது. அண்ட் ஒருவேளை பிராமன் வந்து சூத்ரனை அடிச்சிட்டான்னு வைங்களேன், பிராமணர் வந்து அவர் அடிச்சிட்டாருன்னா, சூத்ரனை அடிச்சிட்டாங்கன்னா பிராமணரை வந்து பயங்கரமாக கண்டிக்கணுமாம். ஏன்னா அவன் தன்னைவே வந்து அசுத்தப்படுத்திட்டானாமா சூத்ரனை வந்து தொட்டு. ஸோ பாருங்கள், சூத்ராக்கு பல ஜென்மம் எடுத்து பல நற்கிரியைகளை செஞ்சு இந்த 3 ஜாதிகளையும் உண்மையாக சேவிச்சு நிறைய மெரிட்டை, நிறைய நீதியை சம்பாரிச்சு, அதெல்லாம் தான் நீதி, அந்த நீதியெல்லாம் சம்பாரிச்சா, அடிமையாக இவங்களுக்கு வேலை செஞ்சு நீதியெல்லாம் பயங்கர மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு பல ஜென்மங்கள் எடுத்து அத்தனை நீதியை சம்பாரிச்சா
ஒருவேளை அவன் வந்து என்ன அடையலாம், மோட்சம் அடையலாம். ஒருவேளை அவன் வந்து உயர் ஜாதியில் அடுத்த ஜென்மம் வந்து பிறக்கலாம். ஸோ இதுதான் ஹிந்துவிசம் பேசிக்கலாக கேஸ்ட்டை பற்றி டீச் பண்ணுறது. இன்னும் நிறையா இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். பட் திஸ் இஸ் வாட் கேஸ்டிசம் இஸ். இதுதான் ஜாதிங்கிறது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, பைபிள் என்ன சொல்லுது, கிறிஸ்டியன்ஸாக நம்ம வேர் டு வி ஸ்டாண்ட், நம்மளுடைய பொசிஷன் என்ன, ஒரு கிறிஸ்டியன் ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும். கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்லிட்டு நம்மளும் இதே ஜாதியை நம்ம வந்து வச்சுக்கொள்ள முடியுமா, நம்மளும் இதையவே வந்து ரீட்டைன் பண்ண முடியுமா? பைபிள் என்ன சொல்லுது பாருங்கள். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்டியானிட்டியும் கேஸ்டிசமும், அதாவது ஹிந்துவிசமும் ரெண்டும் எதிர் துருவங்கள். ரெண்டும் மீட்டே ஆகாது, எங்கேயுமே ஆகாது. புரியுதா? தேர் போலார் ஆப்போசிட் டு ஒன் another. there is no connection, எந்த லிங்க்குமே கிடையாது. there is no similarity. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒருபோதும் ஜாதிங்கிற காரியத்தோட எந்த சம்பந்தமுமே கிடையாது. அண்ட் இதெல்லாம் தான் ரீசன்ஸ். நம்ம அடுத்தடுத்த ரீசன்ஸை பார்ப்போம். ஏன்னு நான் சொல்கிறேன், ஏன் தெரியுங்களா? ஏன்னா வேத வசனம் நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற படைப்பாளியாக இருக்கிற தேவன் இருக்கிறார் பார்த்தீங்களா. அவர் வந்து இப்போ நம்ம புருஷாவை பற்றி நம்ம பார்த்தோம், அவர் எப்படி படைச்சார், அவர் எப்படிப்பட்ட ஒரு கடவுள்னு. அண்ட் பைபிள் நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் நம்ம பார்க்கலாம். இவர் எப்படி படைச்சார்? இவர் படைக்கிறப்ப எல்லாத்தையும் நன்மைன்னு காண்கிற லெவலில் அவர் படைச்சார். எல்லாத்தையுமே சிறப்பானதாக படைச்சார், எல்லாத்தையும் அழகானதாக படைச்சார். எதையுமே அறகுற மனசோடு அவர் படைக்கலை, எதையுமே அவர் அசிங்கமாக படைக்கலை, எதுலேயுமே ஒரு குறையோடு அவர் படைக்கலை. ஓகே, அவர் எல்லாத்தையுமே படைச்சிட்டு என்னன்னு சொல்கிறாரு, நல்லது அப்படின்னு காண்கிறார். God was completely satisfied with his creation. He was happy. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்ட, திருப்தி அடைஞ்சார். இது எல்லாத்தையும் படைச்சதுக்கப்புறம் அவருடைய படைப்பினுடைய உச்சத்தை அவர் படைக்கிறார். என்னது அது? யார் அது? மனிதனை படைக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், மனிதனை ஆணும் பெண்ணுமா அவர் படைச்சார்னு நம்ம பார்க்குறோம். ஸோ மனுஷனை படைக்கிறப்போ அவர் இந்த நல்லது, அழகானது, சிறப்பானதுன்னெல்லாம் பார்த்தார் பார்த்தீங்களா. மித்த படைப்பு இதை எல்லாத்த விட சிறந்ததாக அவர் படைச்சது மனுஷனை தான். மனுஷனை தான் ரொம்ப விசேஷமாக அவர் படைச்சார். அவருடைய கையினால் அவனை வடிவமைச்சு மண்ணிலிருந்து அவனை உருவாக்கி, அவருடைய நாசியின் சுவாசத்தினால் அவனுக்கு ஜீவனை தந்து அவனை உருவாக்கினார். நம்ம இங்கே என்ன வந்து நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆண் பெண் 2 பேரையும் அவருடைய சாயலை தான் அவர் படைச்சார். ஆணை உருவாக்குறாரு, ஆணிலிருந்து பெண்ணை உருவாக்குறாரு. அண்ட் 2 பேருமே அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவங்கன்னு பைபிளில் நம்ம பார்க்குறோம். அண்ட் பாருங்கள், படைக்கப்பட்ட எந்த படைப்புக்குமே இப்படிப்பட்ட கண்ணியம், இப்படிப்பட்ட மதிப்பு, இப்படிப்பட்ட அறிவை தேவன் வழங்கலை. புரியுதா? எந்த படைப்புக்குமே அவர் வழங்கலை. மனுஷனுக்கு வழங்கின மாதிரி, மனுஷனுக்கு இருக்கிற அந்த டிக்னிட்டி, அந்த வர்த், அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எந்த கிரியேஷனுக்குமே அவர் வந்து தரல. அண்ட் மனுஷனை மட்டும்தான் அவர் அவருடைய சாயலில் படைக்கிறார். ஸோ இவங்களுக்குள்ள வந்து எந்த வேறுபாடோடையும் படைக்கலை. அவர் எந்த மதிப்பு குறையோடு அவர் வந்து படைக்கலை. மனுஷனை அவர் படைக்கிறப்போ பாருங்கள், அவர் வந்து ஆண் பெண்ணுக்கு வந்து எந்த ஒரு இவங்க வேல்யூபிள் அண்ட் இவங்க வந்து லெஸ் அண்ட் வர்த் அந்த மாதிரி அவர் படைக்கல. ஒரே டிஃப்ரென்ஸோடு தான் படைச்சார். என்ன டிஃப்ரென்ஸு? ஒருத்தங்க ஆண், ஒருத்தங்க பெண். இதை தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நம்ம ஹிந்துவிசம் நம்ம என்ன பார்க்குறோம், பல கேஸ்ட்டு, அதில் பல சப்டிவிஷன், அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆண்டவர் மனுஷனை படைக்கிறப்ப ஆணாக படைக்கிறாரு, பெண்ணாக படைக்கிறாரு, அவ்வளோதான். இதை தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அண்ட் இந்த வித்தியாசம் கூட அவங்களுடைய வேல்யூவில் ஏதோ குறை கிடையாது. 2 பேரை ஏன் அப்படி படைச்சாருன்னா, தனித்துவமாக 2 பேர்த்துக்கும் தனித்தனி பர்சனாலிட்டி, 2 பேர்த்துக்கும் ரொம்ப யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸோடு அவர் படைக்கிறாரு. ஆனால் 2 பேர்த்துக்கும் எந்த குறையும் கிடையாது. ஆணுக்கு மேலே பெண்ணுக்கு மேலே ஆண், அந்த மாதிரிலாம் அவர் படைக்கலை. இல்லை பெண்ணுக்கு குறைவாக, ஆணுக்கு குறைவாக பெண் தாழ்ந்து, இல்லை மேலே வந்து சுப்பீரியராக, அந்த மாதிரி அவர் எதுவுமே படைக்கல. ஓன்லி டிஃப்ரென்ஸ் இன் ரோல், அதாவது பொறுப்பில் தான் வந்து டிஃப்ரென்ஸு.
வேல்யூவில் கிடையாது, வேர்த்தில் கிடையாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொறுப்பில் தான் வேறுபாடு இருக்குது, வித்தியாசம் இருக்குதே தவிர வேர்த்தில் கிடையாது. இப்போ எப்படி பிராமணன் மேலே, அப்புறம் சத்திரிய, அப்புறம் வந்து வைஷ்ய, அப்புறம் வந்து லாஸ்ட்டில் சூத்ரா, அந்த மாதிரி படைக்கலை ஆணையும் பெண்ணையும். ஓகே, ஸோ 2 பேர்த்துக்கு ஒரு தனித்தன்மையை அவர் தந்திருந்தார். அண்ட் யாருக்கும் மேலேயும் யாரும் கிடையாது, யாருக்கும் கீழே யாரும் கிடையாது. 2 பேர்த்துக்கு வேறு வேறு பொறுப்பை தந்திருந்தார். என்ன பொறுப்பு? ஆணுக்கு என்ன பொறுப்பை தந்திருந்தார் தெரியுங்களா? முதல்ல ஆணை படைச்சதுனால, அண்ட் ஆணிலிருந்து பெண்ணை உருவாக்குனதுனால ஆணுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, பெண்ணை நேசித்து வழி நடத்தும். எப்படி இயேசு கிறிஸ்து சபையை நடத்துகிறாரோ அது மாதிரி. அண்ட் பெண்ணுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, தன்னுடைய கணவனுக்கு அடங்கியிருந்து சபை கீழ்ப்படிஞ்சது மாதிரி கீழ்ப்படியும். இதுதான் வேறு வேறு பொறுப்பு. வேல்யூவில், வேர்த்தில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஓகே, ஸோ ஆண்டவர் எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமா படைத்தார். இதை தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இதை தவிர வந்து பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள், அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, மனுஷனை ஆணும் பெண்ணாக மட்டும்தான் படைத்தார். 3ஆம் பாலினம், 4வது பாலினம், அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ஸோ அதையும் நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்குறோம். ஸோ பாருங்கள், பட் ஹிந்துவிசம் என்ன டீச் பண்ணுது? தவற என்ன டீச் பண்ணுதுன்னா, ஒரு குரூப் சுப்பீரியர், ஒரு 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 ஜாதி, ஒரு குரூப் வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க மேலானவர்களாக இருக்காங்க. இன்னொரு குரூப் எப்படி இருக்காங்க? கீழே தாழ்ந்தவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி டீச் பண்ணுது. அண்ட் வேதவசனம் இதை அப்ஜெக்ட் பண்ணுது. பைபிள் வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் சச் டீச்சிங். அண்ட் பாருங்கள், இன்னொன்று நம்ம பிராமணர்களை பற்றி என்ன பார்த்தோன்னா, ஹிந்துவிசமில் பிராமின்ஸாக வந்து கடவுளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களாம்மா மனுஷங்களுக்கு. அண்ட் மனுஷங்க சார்பாக கடவுள்கிட்ட போகிறதும் பிராமணர்கள் தானோ, அது மாதிரி இருக்குது. கரெக்ட். ஆனால் பைபிள் இந்த மாதிரியான டீச்சிங்க்கு, இந்த மாதிரியான ஒரு புரிதலுக்கு கம்ப்ளீட்டாக அப்போஸ் பண்ணியிருக்கு. பைபிள் என்ன சொல்லுது? ஆமாம், கரெக்ட், மனுஷங்கள்லாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவங்க, அது பைபிள் சொல்லுது. மனிதர்கள் மேலே ஆண்டவர் பயங்கரமான ஒரு வேல்யூவை வச்சுருக்கிறாரு, அதுவும் பைபிள் வந்து சொல்லுது மனிதர்களை பற்றி. பட் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எல்லா மனிதர்களும் பாவின்னு சொல்லுது. ஹிந்துவிசம் என்ன சொல்லுது? பிராமணர்கள் ஒரு சூப்பரான, ஒரு குவாலிட்டியான, ஒரு சுப்ரீம் ஒரு குரூப். அவங்களுக்கு வந்து கடவுள்கிட்ட ஒரு க்ளோஸ் ஆக்சஸ் இருக்குது, மித்த எந்த ஜாதிக்கும் கிடையாது. இவங்க மட்டும் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இவங்க கடவுளை பற்றி போதிக்கலாம் அப்படின்னுலாம் சொல்லுது. பார்த்தீங்களா? கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் எல்லாரும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டாலும் மனுஷன் பாவம் பண்ணதுனால தேவனுடைய சாயலை அவன் கம்ப்ளீட்டாக இழக்கலை. ஆனால் அதை வந்து பெரும்பாலும் அதை வந்து பாதிக்கப்பட்டு அந்த பாவத்தினால் என்ன ஆகுது? தேவனோட இருக்கிற உறவு வந்து பிரிக்கப்பட்டு எல்லா மனிதர்களும் நம்ம என்ன ஆகிட்டோம்? தேவனுக்கு விரோதமான பாவிகள் ஆகிட்டணும். ரோமர் 3வது அதிகாரம் 10, 12 அதுதான் நம்ம பார்க்குறோம். நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லைன்னு சொல்லுது. ஸோ பைபிள் மறுபடியும் என்ன ரிப்பீட் பண்ணுதுன்னா, ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாதம்மா. யாருமே தேவனை வந்து அணுக முடியாது, யாருமே தேவனை தேடுறது கிடையாது, எல்லாருமே வழி தப்பி போயிட்டாங்க, எல்லாருமே வேர்த்லெஸ்ஸாக இருக்கிறாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஸோ மனுஷனை கடவுள் படைச்சாரா? கரெக்ட், ஆண்டவர் படைச்சார். அவனுக்குள்ளே எந்த குறையோட அவன் படைக்கலை. ஆனால் அவன் பாவம் பண்ணதுனால தேவனிடத்தில் வர்றதுக்கு அந்த ஆக்சஸை அவன் தொலைச்சிட்டான். எல்லா மனிதர்களும் இப்போ எப்படி இருக்கிறாங்க? எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிற மாதிரி, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நம்ம என்ன ஆகிட்டோம்? மரித்தவர்களாக இருக்கிறோன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பாருங்கள், 1 தீமோத்தி 2வது அதிகாரம் 5, 6 வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இப்போது கடவுளுக்கும் மனுஷனும் பாவத்தினால பிரிஞ்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்க 2 பேர்த்துக்கும் எந்த மீடியேட்டருமே கிடையாது, பிராமணர்கள்லாம் கிடையாது. யார் மீடியேட்டர்? அப்போ கடவுள் ஒரு சைடு, மனுஷன் ஒரு சைடு பாவத்தில் விழுந்துருக்கிறான். இப்போ யார் நடுவில் இருக்கிறா? 1 தீமோத்தி 2, 5, 6 நம்ம பார்க்குறோம். 2வது அதிகாரம் 5, 6 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. யார்?
மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. பிராமின்ஸ் கிடையாது, நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருக்கிற மீடியேட்டர்ஸ் யார்? ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து தான் இப்போ மத்தியஸ்தராக இருக்கிறார். There is no other mediator between God and man. இதுதான் கிறிஸ்டியானிட்டியோடைய கோர். பட் ஒருவேளை நீங்கள் உங்களை கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, நீங்கள் உங்களைவே யூ கால் யுவர் செல்ஃப் அ கிறிஸ்டியன், ஆனால் நீங்கள் ரொம்ப கேஸ்ட் கான்ஷியஸாக இருக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப லைக் ஜாதி, இவங்க என்ன ஜாதி அவங்க என்ன ஜாதி, இல்லை ஜாதி பார்த்து ஒரு சபைக்கு போகிறது, உங்களுடைய ஜாதிக்காரங்கள்லாம் வராங்கங்கிறதுக்காக நீங்கள் ஒரு சபைக்கு போகிறது, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறப்போ உங்கள் ஜாதிகளோட ஒரு அசோசியேஷனில் இருக்கிறது, இல்லை உங்கள் ஜாதிக்காரங்களுக்கு நீங்கள் வேலை தர்றது, இல்லை உங்கள் ஜாதிக்குன்னு ஒரு யூனியன் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கிளப் இருக்கும், அந்த கிளப்பில் மெம்பர்ஷிப் வச்சுக்கிறது ஜஸ்ட் அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக. இதெல்லாம் ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் இன்டைரக்டாக எதையெல்லாம் உறுதிப்படுத்துறீங்கன்னு தெரியுமா? இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து யூ ஆர் சேயிங் எஸ் டு த ஃபாலோவிங் திங்ஸ். எதுக்கெல்லாம் நீங்கள் எதை அங்கீகரிக்கிறீங்கன்னா, பிறப்பினால் மனிதர்கள் பிரிக்கப்படுறத நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க. யூ ஆர் சேயிங் எஸ் டு இட். புரியுதா? நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஜாதி பார்த்துட்ருங்க. ஐம் சாரி, நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கலாம்னு நான் சொல்கிறப்ப நீங்கள் கிறிஸ்டியன் நீங்களே சொல்லிக்கணும். நீங்கள் ஆக்சுவலாக கிறிஸ்டியனாக இருக்க முடியாது, பட் நீங்கள் சொல்லிக்கலாம் அப்படி. ஆனால் நீங்கள் ஜாதி பார்த்துட்ருக்குறீங்க, உங்களால் ஜாதிங்கிற அந்த உங்கள் மைண்டில் கான்ஷியஸாக லைக் அதை நீங்கள் எப்போ யோசிச்சுட்ருக்கிற ஒரு நபர்னா, நீங்கள் யூ ஆர் அஃபர்மிங் காஸ்ட் பேஸ்ட் டிவிஷன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஆமாம் உண்மையாலுமே பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வுன்னு இருக்குது, மேல் ஜாதின்னு ஒன்று இருக்குது, கீழ் ஜாதின்னு ஒன்று இருக்குது, தீண்ட தகாதவன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, அண்ட் தேவனிடத்தில் போகிறதுக்கு ஒரு மேன்மையான ஒரு குரூப் இருக்கிறாங்க, இவங்களாம் ரொம்ப ஞானிகள் அப்படின்னு சொல்லி யூ ஆர் அஃபர்மிங் இட். ஸோ சிலர் உயர்த்தப்பட்டவங்க, சிலர் தாழ்த்தப்பட்டவங்கிறத நீங்கள் அஃபர்ம் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் என்ன தெரியுமா, அதை விட டேஞ்சரஸாக என்ன அஃபர்ம் பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் அஃபர்மிங் that Christ is not the mediator. இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர் கிடையாது, பிராமணர்கள் தான் அந்த மீடியேட்டர்னு நீங்கள் சொல்கிறீங்க, which is a dangerous thing to do. ஸோ நீங்கள் கேஸ்டிசம், நான் இந்த ஜாதி, நான் கிறிஸ்டியன் ஆனால் இந்த கேஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறப்போ ரெண்டும் ஒன்றா போக முடியாது. ஸோ நீங்கள் ரெண்டுக்கும் நடுவில் சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, நான் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறேன், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தில் எலியா இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமா, இப்போ உங்கள் முன்னாடி ஆப்ஷனை இந்த 2ஐயும் பிடிச்சிட்டு நடக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கோங்க. எய்தர் எனக்கு ஜாதி தான் முக்கியம், அதுதான் என்னுடைய கடவுள், அதுதான் என்னுடைய ஐடல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. நீங்கள் கிறிஸ்டியன் கிடையாது, நீங்கள் கிறிஸ்டியானிட்டியை ஃபர்சேக் பண்ணிவிட்டு போயிருங்க. அப்படி இல்லையா, கேஸ்டிசமை ஃபர்சேக் பண்ணிவிட்டு கிறிஸ்து தான் தெய்வம்னு சொல்லி இவர் சைடு வந்துடுங்க. பட் 2 சைடும் பிடிச்சிட்டு நடக்க பார்க்காது. ஓகே, ஸோ டிசைட் பண்ணிக்கோங்க, லிம் பண்ணாதீங்க, குந்தி நடக்காது. நம்ம தொடர்ந்து வரப்போகிற கிளாஸஸில் நம்ம இதை இன்னும் நம்ம டீப்பாக நம்ம பார்ப்போம், நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த தர்மியான வேலைக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ராஜா, நாங்கள் எங்களை ரொம்ப துக்கப்படுத்துகிற விஷயம் என்னென்னா ராஜா, இந்த ஈவில் கேஸ்டிசம் ஆண்டவரே இன்றைக்கி சபைகளுக்குள்ளே ஆண்டவரே சபைகளை சின்னாபின்னப்படுத்திகிட்ருக்கு. ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே, சபைகள் உங்களுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களுடைய ஜனங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, ஒருமைப்பாட்டை நீங்கள் கொண்டு வாங்க ராஜா. நாங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறோன்னு நாங்கள் பார்க்குறோம், பழையதெல்லாம் ஒளிந்துருச்சுன்னு நாங்கள் பார்க்குறோம். கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறப்போ ஆண்டவரே தி ஓல்ட் இஸ் கான் லார்ட். ஆண்டவரே, நாங்கள் இது 2ஐயும் நாங்கள் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ ஒருவேளை நாங்கள் கிறிஸ்டியன்ஸாக இருந்து இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் திஸ், ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே, இந்த கேட்ட காரியங்கள் எங்களுக்கு உதவட்டும் ராஜா.
ஆண்டவரே இதை நாங்கள் எய்தர் இது பின்னாடி நாங்கள் போனோம், இல்லைன்னா நாங்கள் உங்கள் பின்னாடி வரணும். நாங்கள் 2 சைடு ஆண்டவரே நாங்கள் எடுக்க முடியாது ராஜா. மனிதர்களையும் பிரியப்படுத்தி உங்களையும் பிரியப்படுத்த முடியாது. நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஷிப் வித் த வேர்ல்டு இஸ் எனிமிட்டி வித் காட். உலகத்தோடு இருக்கிற ஸ்நேகிதம் தேவனோடு இருக்கிற ஒரு பகைன்னு நாங்கள் பார்க்குறோம் ராஜா. அதனால் ஆண்டவரே ஏதோ ஒரு சைடு தான் நாங்கள் எடுக்க முடியும். ஆண்டவரே உங்களுடைய சபைகளை நீங்கள் சுத்திகரிங்க. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. அவங்களோட நீங்கள் பேசுங்க. நீங்கள் மகிமையடைங்க. இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.